வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம். 28 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. மக்களின் பாதுகாப்பிற்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விபி சிவக்கொழுந்து உறுதியளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன் ஓட்டு சேகரிப்பு. இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார். புதுவையில் இணைய வழி மூலம் 4 பேரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 28 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற குறைகேட்பு கூட்டம் நடந்து வருகிறது. அதன்படி நேற்று முதலியப்பட்டி போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், தெற்கு பகுதி எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை நேரடியாக கேட்டு அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி டேனியல் ராஜ், எஸ்பிக்கள் சுபம் சுந்தர் கோஷ், பழனிவேல் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார் பெற்றனர். லாஸ்பேட்டையில் வம்சிதா ரெட்டி தலைமையிலும், மாகியில் எஸ்பி விஜயன்குமார் தலைமையிலும், ஏனாமில் எஸ்பி வரதராஜன் தலைமையிலும் பொதுமக்கள் புகார்கள் கேட்டிருந்து தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரியில் நடந்த மக்கள் மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக 13 பெண்கள் உட்பட 159 பேர் கலந்து கொண்டு 34 புகார்கள் அளித்தனர். இதில் உடனடியாக 28 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டன. புதுவையில் இணைய வழி மூலம் 4 பேரிடம் ரூபாய் 2 லட்சம் சைபர் கும்பல் மோசடி செய்துள்ளது. புதுச்சேரி பூமேன்பேட் பகுதியை சேர்ந்த நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். இதையடுத்து மர்ம நபர் இணையதளம் லிங்க் ஒன்றை மேற்கூறிய நபருக்கு அனுப்பி அதில் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபரும் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி பதிவு செய்து சிறிது நேரத்தில் அவரது கார்டில் இருந்து ரூபாய் 1.19 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்த நபரின் வாட்ஸ்அப்பில் செயலி ஒன்று வந்துள்ளது. இதனை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்து சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 98,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து அரியாங்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 4,000, கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 8,500, மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 2.29 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மக்களின் பாதுகாப்பிற்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் விபி சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். வாக்கு சேகரிப்பின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் பலர் உணர்ந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டிய பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காமராஜ் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஜோ சார்லஸ் மார்டினுக்கு மக்களின் உற்சாக வரவேற்பு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளும் கவனமாக கேட்டறிந்த ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டிரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேதாஜி நகரில் வீடுவீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று நேதாஜி 2, சூளைமேடு வீரன் கோவில் தெரு, அழகர்சாமி வீதி, ரங்கநாதன் வீதி, அந்தோனியர் கோவில் வீதி, பாரதியார் வீதி, தேசமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, தண்ணீர்கான் வீதி ஆகிய பகுதிகளில் வீடுவீடாக சென்று வாக்காளர்களும் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இழந்த உப்பளம் தொகுதியின் பெருமையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன், தொகுதியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது முன்னாள் கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, நேதாஜி நகர் வார்டு கழக செயலாளர் பிரகாஷ், ஞானசேகர், செல்வம், பாஸ்கர், குணசேகரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் உணர்ந்தனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வெளியூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் திருக்காமேஸ்வரர் நகர் வெள்ளாளர் வீதி மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் தனியாக தேர்தல் நிற்பது நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரவு கொள்கை. மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியின் சமரசம் இல்லாமல் களப்பணி அனைத்தும் மக்களிடம் விலக்கி வில்லியனூர் முதன்மை சாலையில் திருக்காமேஸ்வர நகர் வெள்ளாளர் வீதி பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி 2026 சட்டப்பேரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் துரோகத்தால் தனித்து விடப்பட்டுள்ளது. இன்றைய அரசியல் களத்தில் மக்களை நேசிக்கும் மக்கள் தலைவர் சுப்பையா, தோழர் நல்லக்கண்ணு அவர்களை நெஞ்சில் தூக்கி சுமக்கும் எளிய பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமென வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகரன், எல்&டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் அனைவரும் பங்கேற்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதி செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்து வியாபாரிகள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்து வியாபாரிகள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்து வியாபாரி நலசங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி இந்து முன்னணி மாநில தலைவர் சனில்குமார் கலந்து கொண்டார். கூட்டத்தில் புதுச்சேரியில் புதிதாக 11 நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவராக உத்தரவேல், துணைத் தலைவர்கள் பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல் என்கின்ற ரமேஷ், ஜனகரன் என்கின்ற தமிழ், தினேஷ், கான்சிங் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், வைத்தியநாதன் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், துர்காநகர், செட்டிக்குளம், சச்சின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதிக்குட்பட்ட குப்பம்பேட், செட்டிக்குளம், துர்காநகர், மணக்குள விநாயகர் நகர், சச்சின் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9 அன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி PS பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தொண்டமாநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் ஸ்ரீ ராம்குரு மழலையர் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ ராம்குரு மழலையர் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டம் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி துணை பேராசிரியர் டாக்டர் V. முத்து விவேக் ஸ்ரீனிவாஸ் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். இவ்விழாவில் அரசு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் தீப்பாய்ந்தான்,
சமூக சேவகர் ரஜினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் தாளாளர் புஷ்பா கந்தவேல் ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தார். விழாவில் மழலையர் நடனம், திருக்குறள் ஒப்புவித்தல், செல்போனால் ஏற்படும் தீமைகள் விழிப்புணர்வு, சத்தான உணவுகளை பற்றி புரிதல், போக்குவரத்து விழிப்புணர்வு, தேச தலைவர்களின் பங்களிப்பு, ருத்ரதாண்டவம், பெற்றோர் குழந்தைகள் இணைந்து இசைக்கேற்ப நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஆசிரியை கீர்த்தனா தொகுப்பளித்தார். சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்கள் விஜயராணி, அபிபா, கீர்த்தனா, சோமசுந்தரி, சசிகுமாரி மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் கந்தவேல் நன்றி உரை வாசித்து நன்றினை தெரிவித்துக் கொண்டார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஏபிசி திருவிழா நடைபெற்றது. கல்லூரி தாளாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். கல்லூரியின் டீன் ராமசாமி, முதல்வர் ராஜா, நிர்வாக அலுவலர் சதானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கல்லூரியில் மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் விவகாரத்துறையின் இயக்குனர் முனைவர் அறிவுடன் நம்பி கலந்து கொண்டு வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்த ஆசிரியர்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் அறந்தாங்கி நிஷா கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கினார். ஆசிரியர்களுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பிறகு கல்லூரி மாணவ மாணவியரின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. துணை முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி நன்றி உரை கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராதா ஒருங்கிணைத்தார். ஈஸ்டர் திருவிழாவின் முன்னோட்டமாக புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறு பவனி மேற்கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று குருத்தோலை ஞாயிறு வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் நுழையும் பொழுது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பு நிகழ்ச்சி தான் இந்த குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி. பாஸ்கா விழாவிற்காக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் வரும்பொழுது அவருக்கு குருத்தோலைகளை விரித்து யூத மக்கள் வரவேற்பு அளித்தனர். இதை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் பங்கு தந்தை பிச்சைமுத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று நகரை வலம் வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தனர். இதேபோல் ரெட்டியார்பாளையம் புனித ஆந்தரேயர் ஆலயத்தில் ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது. பங்கு தந்தை ஜோசப்பால் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதேபோல் புதுச்சேரியில் ஜென்மராக்கடி மாதா ஆலயம், விண்ணேற்பு அன்னை ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தனர். அப்போது ஓசானா என்று வாழ்த்து பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் பங்கேற்றனர். மங்கலம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் பங்கூர் கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்கலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உதயசூரன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆர்த்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்திருத்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா கலித்திருத்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக கலித்திருத்தால் குப்பம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
சாத்தமங்கலம் பஞ்சாயத்து சார்பில் மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மங்கலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி மங்கலம் தொகுதி சாத்தமங்கலம் பஞ்சாயத்து சார்பில் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் சந்தித்து மங்கலம் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தங்களை வெற்றி பெற செய்வோம் என வாழ்த்து தெரிவித்தனர். உடன் கவியரசி தமிழ்ச்செல்வி, அனிதா, நித்யா ஆகியோர் மற்றும் மேல் சாத்தமங்கலம் ராஜவேலு, கீழ் சாத்தமங்கலம் கராத்தே சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் 28 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. மக்களின் பாதுகாப்பிற்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பிபி சிவக்கொழுந்து உறுதியளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன் ஓட்டு சேகரிப்பு. இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார். புதுவையில் இணைய வழி மூலம் 4 பேரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.